நாயகம் காட்டி தந்த ஆன்மீகம் அதனுடைய விருட்சங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முழுக்க பரவி கிடக்கிறது. அதனுடைய வேர்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முழுக்க பரவி கிடக்கிறது. எப்படி சாப்பிட வேண்டும் என்பதில் ஒரு ஆன்மீக வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். எப்படி உறங்க வேண்டும் ஒரு ஆன்மீக வழியை பெருமானார் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எப்படி அடுத்தவர்களிடத்தில் பேச வேண்டும் ஒரு ஆன்மீக வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் அதிலேயும் ஆன்மீகம். எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் அதிலேயும் ஆன்மீகம். எல்லா விஷயங்களிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தை இந்த சமூகத்திற்கு தந்து சிறந்த வழிகாட்டுதல்களையும் அதில் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார்கள். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சிறந்த முன்மாதிரி உங்களிடத்தில் உண்டு. சிறந்த ரோல் மாடல். யார் யாரையோ இன்னைக்கு நாம ரோல் மாடலா எடுத்துட்டு இருக்கிறோம். நம் சமூகம் யார் யாரையோ ரோல் மாடலாக வைத்துக் கொள்ளுகிறது. யார் யாருக்கெல்லாமோ ரசிகர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் ரசிக்கப்பட வேண்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் பின்பற்றப்பட வேண்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுடைய சிறந்த ஒரு ரோல் மாடல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற போது நம்முடைய வாழ்க்கை முழுக்க பெருமானாருடைய வழிகாட்டுதல்கள் நிறைந்து கிடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரியத்தை நமக்கு சொல்லாம போயிட்டாங்கன்னு எங்கேயுமே நாம சொல்ல முடியாது. எந்த இடத்திலையும் சொல்ல முடியாது. நம்முடைய ஈமானில் பிரச்சனையா பெருமானாருடைய வழிகாட்டுதல் உண்டு. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய கல்வில சில எண்ணங்கள் ஏற்படுகிறது. என்ன எண்ணம் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த எண்ணத்தை வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துவதை விட நாங்கள் நெருப்பில் கரிந்து போய்விடுவது எங்களுக்கு மேலோ என்று தோன்றுகிறது. அது மாதிரியான எண்ணங்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்க ஸரீஹுல் ஈமான், அது ஈமானுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாக்க ஸரீஹுல் ஈமான், ஒரு தனி மனிதருடைய ஈமானுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு பெருமானாருடைய வழிகாட்டுதல் உண்டு. ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் வந்தார், நாயகமே விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள். அந்த சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல உள்ள போனோம்னா நிறைய வழிகாட்டுதல் பாடங்கள் உண்டு. ஒருத்தர் இப்படி வந்து சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை ட்ரீட் பண்ண விதம், அந்த சஹாபியை அப்ரோச் செய்த விதம், அதில் நிறைய பாடங்கள் இந்த சமூகத்திற்கு உண்டு. எவனாவது நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணணும்னு சொல்லி கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? பெருமானாரிடத்தில் வந்து ஒரு சஹாபி நிற்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமயோசிதமாக அந்த இடத்தில் நடந்து கொண்டார்கள். கோபப்படவில்லை, ஆக்ரோஷப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதே ஒரு நிலை உன் தாய்க்கு ஏற்படுவதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். அதை நீ அங்கீகரிப்பாயா என்று கேட்டார்கள். இல்லைன்னு சொன்னார். உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இல்லை என்று சொன்னார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனி மனிதருக்கு ஏற்பட்ட எல்லா இடங்களிலேயும் பெருமானார் வழிகாட்டுதலை தந்தார். குடும்பத்திற்கான வழிகாட்டுதல், அதிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்துக் கொள்வதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. உலகத்தின் நெகரில்லாத ஒப்பற்ற தலைவர் என்று நாம் போற்றப்படுவதற்கான அசல் காரணம் ரசூலுல்லாஹ்ட்ட இந்த துறையில நமக்கு ரோல் மாடல் இல்லைன்னு எதையும் கை காட்ட முடியாது. குறிப்பாக இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை ஆன்மீகத்தோடு சேர்த்து வாழ்ந்து காட்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதெல்லாம் உலக காரியம், இதெல்லாம் ஆன்மீக காரியம்னு எதையும் பிரித்து விட முடியாதபடி பெருமானார் வாழ்ந்து காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எல்லா இடங்களிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீகத்தோடு, ஒரு ஆன்மீக பண்போடு அங்கே பயணித்திருப்பார்கள். எல்லா சமூகத்திற்கான வழிகாட்டுதலையும் அந்த பயணத்தில் தந்திருப்பார்கள். அந்த வழிகாட்டுதலில் சொல்லி இருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தை முன்னெடுத்து சென்றாலும் கூட ஆன்மீக ரீதியில் இருக்கும் பெருமானாருடைய வழிகாட்டுதல், ஒரு சஹாபியை அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் ஆன்மீக ரீதியில் பெருமானார் அதை முன்னெடுப்பார்கள். குடும்பத்தோடு பெருமானார் நடத்திய விதங்கள்,
உலகத்தில் இன்னைக்கு ஆன்மீகம் என்று பார்க்கிற போது நிறைய பிரச்சனைகள். ஒவ்வொரு குடும்பமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அதில் ஆன்மீக வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்களே. சமுதாயத்தில் இன்னைக்கு பிரச்சனைகளை நாம் எண்ண ஆரம்பித்தால், இன்றைக்கு இளைஞர்களுடைய சீர்கேடாக இருக்கட்டும், சமூகத்தினுடைய சீர்கேடுகளாக இருக்கட்டும், பெருகி வரக்கூடிய தலாக் பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்ப விவகாரங்களாக இருக்கட்டும், அரசியல் ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதல் உண்டு. நான் ஓரிரு செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவுக்கு வருவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தினுடைய விஷயத்தில் எந்த அளவிற்கு ஒரு பண்பாளராக, குடும்பத்தில் பிற்காலத்தில் வரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள். நாயகத்தினுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது ஈருலகத்திற்கு தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அளவிற்கு ஒரு குடும்ப தலைவராக வாழ்ந்துவிட முடியுமா, வாழ்ந்திருப்பார்களா என்று ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு அணுகுமுறைகளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தா நாங்கள் எல்லாம் குதூகலமாகி விடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னு சொன்னா வீடே வெறிச்சோடியதை போன்றிருக்கும் என்பார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். குடும்பத்தினுடைய விஷயத்தில் ஒரு குடும்ப தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று வழிகாட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போலீஸ்கார மாதிரி என்ன செய்யக்கூடாது, எப்படா வீட்டை விட்டு வெளியே போவான்னு குடும்பம் எதிர்பார்க்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. பெருமானார் சொன்னார்கள், பெருமானார் வழிகாட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வீட்டுக்குள்ள போனா வீடே சந்தோஷமாகிவிடும். தனக்கு ஓய்வு கிடைக்கிற நேரம் எல்லாம் மனைவிமார்களுக்கு உதவி செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். பல நேரங்களில் மாவு பிசைந்து கொடுத்திருக்கிறார்கள். பல நேரங்களில் குடும்பம் ஒரு வேலையை கவனிக்க பெருமானார் தங்களுடைய செருப்பை தைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளிட்ட மனைவிமார்களோடு நடந்து கொண்ட ஒவ்வொரு விதங்களும் இன்றைக்கு சமூகம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான ஆன்மீக வழிகாட்டுதல். சாதாரணமா உலக விஷயம்னு கடந்து போயிட முடியாது. பெருமானார் காட்டி தந்த ஆன்மீக வழிகாட்டுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஆயிஷா அம்மையாரிடத்திலே நடந்து கொண்ட விதங்கள். ஆயிஷா, நீங்கள் வாய் வைத்து குடித்த இடத்தை காட்டுங்கள். பெருமானார் அங்கே வாய் வைத்து குடித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜனாபத்தினுடைய நிலையிலே குளித்து விட்டு வருவார்கள். வந்து எவ்விதமான திரைகளும் இல்லாமல் என்னை அணைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் உடலை சூடேற்றிக் கொள்வார்கள் என்பது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாக்கு போல. எப்பேற்பட்ட ஒரு தலைவர், என்ன வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை கற்றுத்தந்த அதே பெருமானார் ஒரு வாழ்க்கையை எப்படி ஆன்மீகமாக வாழ பழகி கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுத்தந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற நிறைய தலாக்கினுடைய பிரச்சனைகளில் பெருமானாருடைய ஆன்மீக வழிகாட்டுதல் பின்பற்றப்படவில்லை என்பதுதான் முதல் காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எடுத்த எடுப்பிலே சொல்றாங்க, பொண்ணு பார்க்கும்போது நீ முதல்ல பார்க்க வேண்டியது அவருடைய தீன். 4 காரணத்திற்காக மணமுடிக்கப்படலாம், ஆனால் முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய அம்சம் என்பது அவரிடத்தில் தீனை பார்க்க வேண்டும். இல்லைன்னா தரிபத்தியதாக்கு நீ கேடு கட்டு போன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு ஏராளமான தலாக்கினுடைய பிரச்சனைகள், இன்னைக்கு தலாக்கு தாண்டி ஹுலா ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நின்று கொண்டிருக்கிறது. மனைவிமார்கள் தலாக் கேட்கக்கூடிய சூழல் இன்றைக்கு சமூகம் போய்கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தந்த வழிகாட்டுதல்களை இந்த சமூகம் புறக்கணித்ததனுடைய விளைவு ஏராளமான குடும்ப சிதைவுகள் சமூகத்தில் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எத்தனை இடங்களில் பார்க்கிறோம், போர்க்களங்களில் கொஞ்சம் ஓய்வு கிடைத்தால் கூட அழைத்து வந்த மனைவிமார்களிடத்தில் போய் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். இன்னைக்கு மனைவிமார்களிடத்துல நாம பேசுறதுங்கிறதே இல்லை. வாழ்க்கையில யதார்த்தம் அதுதான். மற்றவர்களிடத்தில் நாம் பேசுகிற நேரத்தை விட நம் குடும்பத்திற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய நேரம் என்பது மிக குறைவு. குடும்பத்தினுடைய பிரச்சனை, இளைஞர்களுடைய பிரச்சனை, இன்றைக்கு சமூகத்தினுடைய சூழல்களினால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டு.
அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் இப்படி வரும், ஒரு காலம் இப்படி வரும், அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஒரே ஒரு சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர், அவர் 100 ஷஹீதனுடைய அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயர்ந்த சன்மானத்தை இந்த சமூகத்திற்கு தருகிறார்கள் என்று சொன்னால், பேர்பட்ட ஒரு மோசமான இந்த காலகட்டத்தில் எல்லா இடங்களிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆன்மீக வழிகாட்டுதல் உண்டு. வாழ்க்கையில எந்த இடத்திலே ஒரு சாலையில் நடக்கிற போது எப்படி நடக்க வேண்டும், பெருமானாருடைய வழிகாட்டுதல் உண்டு. ஒருவரிடத்தில் பேசினால் எப்படி பேச வேண்டும், நாயகத்தின் வழிகாட்டுதல் உண்டு. உறங்கினால் எப்படி உறங்க வேண்டும், பெருமானாருடைய வழிகாட்டுதல் உண்டு. ஒரு மலம் ஜலம் கழிப்பதாக இருந்தால் கூட நீங்கள் எப்படி மலம் ஜலம் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை இந்த உம்மத்திற்கு ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதலாக தந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் என்கிற காரணத்தினால்தான் நாயகத்தை உலகத்தின் எல்லா தலைவர்களுக்கும் மேலாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களைப் போல இந்த உலகத்தில் ஆன்மீக வழிகாட்டியாக, வேறு எந்த துறைக்கும் வழிகாட்டியாக, பெருமானாருக்கு நிகராக எந்த தலைவரையும் கொண்டு போய் நிறுத்திவிட முடியாது என்கிற அளவிற்கு ஒரு ஒப்பற்ற தலைவராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாயகத்தினுடைய அந்தஸ்தையும் மதிப்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த அந்த ஆன்மீக வறட்சியை நீக்கிக் கொள்வதற்கு நாயகத்தின் ஆன்மீக வழிகாட்டுதல்கள் மட்டும்தான் அதற்கான மருந்து என்பதை இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்துவதற்கு இது போன்ற நிறைய வீலாதி விழாக்கள் இந்த சமூகத்திற்கு மிக மிக அவசியமானது என்பதை சொல்லி, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஆன்மீகத்தை நமக்கு கற்றுத் தந்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த ஆன்மீகத்தின் வழியாக நம்மை வாழச் சொன்னார்களோ அந்த ஆன்மீகத்தினுடைய பாட்டையில் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.